வணக்கம் மக்கா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5.3 சாதி எதிர்ப்பு இயக்கங்கள். அதுல முதலாவதா பார்க்க போறது ஜோதிபா பூலே. ஜோதிபா கோவிந்தராவ் பூலே 1827ல மகாராஷ்டிராவில் பிறந்தாரு. இவர் 1852ல ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேல திறந்தாரு. சத்திய சோதக் சமாஜ், உண்மையை நாடுவோர் சங்கம், பிராமணர் அல்லாத மக்கள் சுயமரியாதையோட வாழ்றதுக்காக இந்த நிறுவனம் அமைக்கப்பட்டது. பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தாரு. அதே சமயம் விதவை மறுமணத்தை ஆதரிச்சாரு. ஜோதிபாவும் அவருடைய மனைவி சாவித்திரியும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்துக்காகவும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. ஜோதிபா பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு விடுதிகளும் விதவைகளுக்கு காப்பகங்களும் உருவாக்கியிருக்காரு. இவர் எழுதின நூல் தான் குலாம்கிரி. இதோடைய பொருள் அடிமைத்தனம். அடுத்து நம்ம பார்க்க போறது நாராயண குரு. இவர் கேரளா. இவருடைய காலம் 1854ல இருந்து 1978 வரைக்கும். மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகள்ல புலமை பெற்றவர். ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரங்களை கண்டு மனம் வெதும்பி அவர் அந்த மக்களுடைய மேம்பாட்டிற்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சவர். ஒடுக்கப்பட்டவருடைய மேம்பாட்டிற்காக ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தினாரு. அது மட்டும் இல்லாம அருவிபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு பெரிய கோயிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணிச்சிருக்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஐயன்காளி. ஐயன்காளி 1863ல திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய வெங்கனூர்ல பிறந்தாரு. இவர் குழந்தையா இருக்கும்போது அவர் சந்தித்த சாதி பாகுபாடு விளைவா பின்னால சாதி எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவரா மாறினாரு. அது மட்டும் இல்லாம ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அடிப்படை உரிமைக்காக போராடினாரு. ஸ்ரீ நாராயண குருவால ஊக்கம் பெற்ற ஐயன்காளி 1907ல சாது ஜன பரிபாலன சங்கம், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் இவர் ஏற்படுத்தியிருக்காரு. இதை தொடர்ந்து அடுத்தடுத்து பார்ப்போம். நன்றி மக்கா.